உங்களை ஏன் நான் டேரக்டா வேற கூட்டு வந்திருக்கேன்னா அப்படியே ஓப்பன் பண்ணிட்டு யூனிக்கா கட்டில்னு எடுத்துட்டீங்கன்னா புல்ல போய் எடுக்கலாம். அப்படியே ஓப்பன் பண்ணினா இருந்து எடுத்துக்கலாம். அதில் ஒரு தமிழ்நாடு மட்டும் இல்லாம ஆந்திரா, கர்நாடகா, பெங்களூர் 2 சேர் இதை வந்து ஈஸியா நீங்க வந்து பண்ணிக்கலாம். 1 2 கில்லி பேட்டனோட வந்துடும். நம்ம வீட்டு ஆளுங்க கோவில் கதவுல அழகா வந்து ஜாப்பனீஸ் கான்செப்ட்ல ஒரு இது கார்டன்ல டெரஸ்ல விராலி காட்டலாம். கட்டில நான் சொல்லலாம் சொல்லி உங்களுக்கு பெட்டாமே வந்துடும். அப்படியே பார்த்தீங்கன்னா அப்படியே லிப் பண்ணீங்கன்னா ஒரு சவுத் இந்தியாவில பிக்கெஸ்ட் வேர் ஹவுஸ் நம்ம தாங்க வச்சிருக்கோம். சவுத் இந்தியாவில் பிக்கெஸ்ட் வேர் ஹவுஸ் நம்ம தாங்க வச்சிருக்கோம். பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ பெரிய வேர் ஹவுஸ்னு. 1 2 எக்கச்சக்கமான ப்ராடக்ட்ஸ் இருக்கு. வாங்க உங்களுக்கு வந்து நான் காமிக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ ப்ராடக்ட்ஸ் வந்து உள்ள அடுக்கி வச்சிருக்கேன்ட்டு. இங்கேருந்து தாங்க ஓவரால் சவுத் ஃபுல்லாகவே சப்ளை பண்ணிட்டு இருக்கோம். எல்லா கடைகளுமே இங்கேருந்து தான் போகுது. நம்ம வேர் ஹவுஸ்ல தாங்க இருக்கோம். ஸோ ஃபர்னிச்சர் வேர் ஹவுஸ் இவ்வளோ பெரிய வேர் ஹவுஸ் நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. எல்லாமே 1 பீஸ் 2 பீஸ் 3 பீஸ் தான் வச்சிருப்பாங்க. ஸோ உங்களை ஏன் நான் டேரக்டாக வேர் ஹவுஸ் கூட்டு வந்திருக்கேன்னா இங்கேருந்து தான் எல்லா ஷோரூமுமே வந்து ப்ராடக்ட்ஸ் வந்து சப்ளை ஆகுதுங்க. அதனால தான் உங்களுக்கு டேரக்டா என்னோட வேர் ஹவுஸ்க்கு நான் வந்து கூட்டு வந்து காமிக்கிறேன். 1 2 எக்கச்சக்கமான பொருளுங்க. கட்டில்னு எடுத்துட்டீங்கன்னா 1000 கட்டில் வந்து ரெடியா ஸ்டாக்ஸ் வந்து அவைலபிளா இருக்கும். அதே மாதிரி டைனிங் டேபிள் 50 மாடல்ஸ் மேல நம்ம கிட்ட வந்து அவைலபிளா இருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் இது எல்லாமே வந்து ஸ்டடி டேபிள் தான். ஸோ அந்த பக்கம் கட்டில் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாவே அடுக்கி வச்சிருப்போம். எக்கச்சக்கமான குவான்டிட்டிங்க. ஸோ ஃபர்னிச்சர் வேர் ஹவுஸ்க்கு இவ்வளோ பெரிய வேர் ஹவுஸ் யாருமே வச்சு நீங்க பார்த்துக்க மாட்டீங்க. மோனோபோலியா நம்ம வந்து சீசம் மூட்டை மட்டும் தான் பண்றோம். ஸோ இதுல என்ன பிளஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிரீமியம் குவாலிட்டிங்க. 1 2 எக்கச்சக்கமான ஸ்டாக்ஸ் வந்து நம்ம கிட்ட ரெடியா இருக்குங்க. ஸோ நிறைய கடைகளில் போய் நீங்க ஆர்டர் பண்ணிருப்பீங்க. மேரேஜ் அர்ஜென்ட்டா ஆர்டர் பண்ணிருப்பீங்க. 2 நாள் ஆகும், 3 நாள் ஆகும், 10 நாள் ஆகும்ட்டு 4 ஃபங்க்ஷன் வரையுமே கொடுக்காம பிரஷர் வச்சிருப்பாங்க. ஸோ ஆனால் நம்ம கிட்ட வந்து அந்த மாதிரிலாம் கிடையவே கிடையாது. வந்தீங்கன்னா ஆன் டைம்ல புக் பண்ணிட்டு எடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ கட்டெல்லாம் பொறுத்தவரைக்கும் இந்த மாதிரி தான் வரும் உங்களுக்கு. இது வந்து ஃபுட் போர்டு, ஸோ இது வந்து ஹெட் போர்டு. இந்த மாதிரி வந்து பேக்கிங் தனித்தனியாக தாங்க இருக்கும். ஸோ இது எல்லாமே ரெடியா இருக்க ப்ராடக்ட்ஸ் தான். பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ எவ்வளோ காமிச்சிட்டு வர பாருங்க. கார்டு அந்த மாதிரி காமிச்சிட்டு இருக்கேன். நான் அந்த அளவுக்கு ப்ராடக்ட்ஸ் வந்து நம்ம கிட்ட அவைலபிளா இருக்கு. இந்த சைடு இது எல்லாமே பார்த்தீங்கன்னா சேர் பாக்ஸ் தான். சேர் மட்டுமே பார்த்தீங்கன்னா 1000 சேர் மேலே குவிஞ்சு இருக்குங்க. ஆன் டைம்ல உங்களுக்கு 100 கட்டில் 200 கட்டில் வேணாலும் எங்களால கொடுக்க முடியும். ஏன் இதை நான் சாலிடா சொல்றேன்னா என் வேற வச்சு நான் வந்து கூட்டு வந்து காமிச்சிருக்கேன். அதனால தான் நான் இவ்வளோ ஸ்ட்ராங்கா நான் சொல்றேன். மற்ற ஷோரூம் மாதிரி நான் போட்டு வச்சுட்டு 2 கட்டில் 3 பொருள் வச்சுட்டு கொடுக்குறாள் நான் கிடையாதுங்க. ஸோ நான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஹோல்சேல் சப்ளையர். ஸோ நான் கொடுக்கறது ஒரு பிரீமியமான குவாலிட்டி, ஃபர்ஸ்ட் குவாலிட்டி சீசமுட்ல மட்டும்தான் நான் கொடுக்குறேன். ஸோ அந்த குவாலிட்டியுமே நான் வந்து QC செக் பண்ணி காமிக்கிறேன். எப்படி பார்க்கறதுன்னு நீங்களும் பாருங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஆல் ஓவர் தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் ஆந்திரா, கர்நாடகா, பெங்களூர் 4 ஸ்டேட்டுக்கு வந்து நம்ம ஷோரூம் எல்லாத்தையுமே சப்ளை பண்றோம் ப்ரோ. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டைரக்டா கஸ்டமருக்குமே வந்து கொடுக்க போறோம். பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த மாதிரி பேக்கிங்ல தான் எல்லா ப்ராடக்ட்ஸுமே ரெடியா இருக்கும் ப்ரோ. இந்த ப்ராடக்ட்டை ஒன்ஸ் நம்ம எடுத்து QC செக் பண்ணிட்டு தான் நம்ம வந்து கஸ்டமருக்கே கொடுப்போம். அதுவே நான் சொன்ன QC செக் பண்ணி காமிக்கிறேன்ட்டு. இப்போ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா லேப்டாப் டேபிள் தான். இப்போ ஜஸ்ட் உங்களுக்காக நேராகவே ஒரு பீஸ் எடுத்து நான் பிரிச்சு காமிக்கிறேன் பாருங்க. உங்களுக்கு பேக்கிங் பார்த்தீங்கன்னா பக்கா பேக்கிங்ல வந்துடும். ஸோ உங்களுக்கு டிஸ்பேச் ஆகும்போது இதுவே வந்து நம்ம வந்து டபுள் பேக்கிங்ல எக்ஸ்ட்ரா பேக்கிங்லையுமே நம்ம போட்டு கொடுப்போம். லாங்ல இருந்துலாம் போகுதுன்னும் போது பக்கா பேக்கிங்கோட வந்துடும். பார்த்தீங்கன்னா தெரியும் எந்த அளவுக்கு ஃபினிஷிங் இருக்கு. இது எல்லாமே ரெடியா இருக்க ப்ராடக்ட்ஸ். இதை ஒன்ஸ் நம்ம பிரிச்சு QC செக் பண்ணிட்டு தான் நம்ம கொடுப்போம். பார்க்கும்போது தெரியும் இது வந்து நேச்சுரலா மரத்துல வர கிரைன்ஸ் தான். அப்படியே அந்த மரத்துல வர வடிவு அப்படியே இருக்கும் பாருங்க. இதுதாங்க நம்ம சாலிட் வுட்னு சொல்றது. தலைமுறையா இருந்தா மட்டும் தான் இந்த மாதிரி வுட் எல்லாமே கிடைக்கும். இதெல்லாம் 40-50 வருஷத்துக்கு மரத்துல மட்டும் தான் இந்த மாதிரி நேச்சுரலான கிரைன்ஸ் வந்து கிடைக்கும். இது கண்டினியூட்டி இந்த எண்ட் ஆஃப் த இதுலயுமே உங்களுக்கு அந்த கண்டினியூட்டி இருக்கும். கலர் பண்ணாங்களோ இல்ல பெயிண்ட் பண்ணாங்களோ இந்த ஃபினிஷிங் வந்து யாருமே கொடுக்கவே முடியாது. நேச்சுரலா இருந்தா மட்டும் தான் ப்ரோ இருக்கும். லைவாவே நான் உங்களுக்கு காமிக்கிறேன் கிரைன்ஸ் எப்படி நீங்க செக் பண்றதுன்றது. ஸோ நிறைய பேருக்கு உண்டான டவுட்ஸ் அதுதான். இது வந்து கிரைன்ஸ் தான், நேச்சுரலான கிரைன்ஸ்ன்றது எப்படின்னாக்கா நீங்க பாக்குற எல்லாமே தெரியும். இப்போ இதை பாருங்க, இந்த கிரைன்ஸ் வருது இல்லைங்களா, இதை நான் உங்களுக்கு எலச்சுமே காமிக்கிறேன். எவ்வளோதான் தேய்ச்சினாலுமே அந்த நேச்சுரல் கிரைன்ஸ் வந்து இருக்கும். இந்த வடி வருது அப்படியே தெரியுது பாருங்க. ஒவ்வொரு லைனுமே வந்து நேச்சுரலான லைன் தான். இதை நான் எவ்வளோதான் நான் இன்னமும் சொரண்டே இருந்தாலும் அடி வரைக்கும் போனாலுமே எவ்வளோ ஆயிட்டு சொரங்க பாருங்க. நான் எவ்வளோதான் சொன்னாலுமே அந்த கிரைன்ஸ் வந்து நேச்சுரலாக தான் இருக்கும். இதை நான் குத்தி நோண்டினாலுமே பாருங்க இந்த கலர்லாம் வந்து போவே போகாது. ஸோ இதுதான் ப்ரோ நேச்சுரல் ஒரிஜினலான வுட்டு. ஸோ இது வந்து சாலிடான வுட்டு நம்ம வந்து சொல்லுவோம். இதுதான் வந்து 40-50 வருஷம் மரத்தில் மட்டும் வரும். இது அப்படியே நீங்கள் இன்கேஸ் கேட்கலாம் ஏன் பாட்டில் பண்ணீங்க மேலே பண்ணலான்ட்டு. ஸோ மேலேயுமே நான் உங்களுக்காக நான் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க.
பாருங்க ப்ரோ. ஸோ இந்த கிரெயின்ஸ் வந்து கண்டினியூட்டியாக தான் இருக்கும் உங்களுக்கு, எந்த ஒருமே ஒளிவு மட்டுமே கிடையாது. நான் ஓப்பனாக நான் வந்து சேலஞ்ச் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு குவாலிட்டியான ஃபர்னிச்சர்ஸ் யாராலுமே பண்ண முடியாது, நாங்கள் மட்டும் தான் பண்ணுறோம். அதே இந்த சைடில் பார்த்தீங்கனாலுமே தெரியும். ஸோ பாருங்கள், இந்த சைட்லையுமே சொன்னால் இந்த கண்டினியூட்டி வந்து இதனுடைய கண்டினியூட்டி வருது பார்த்தீங்களா. ஸோ இந்த கண்டினியூட்டி அப்படியே இதில் வந்து ஜாயிண்ட் ஆகும். ஸோ இதுதாங்க நேச்சுரலான கிரைன்ஸ். இப்போ இருக்கிற காலத்தில் வந்து டீக்குன்றது வந்து ஒரிஜினல் டீ யாரும் பண்ணுறதில்ல ப்ரோ. அதை நான் சொல்ல விடாது, செகண்ட் குவாலிட்டி தேர்ட் குவாலிட்டி அந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் சீசம்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு வெரைட்டி தான் ப்ரோ, ஃபஸ்ட் குவாலிட்டி மட்டும் தான். ஸோ நம்ம கொடுக்குற ப்ராடக்ட் வந்து ஃபஸ்ட் குவாலிட்டியான சீசம் மட்டும் தான் கொடுக்குறோம். அதுவும் ப்ராப்பராக சீசனிங் பண்ண ஃபஸ்ட் குவாலிட்டி சீசம் மட்டும் தான் நம்ம வந்து பண்ணிட்டு இருக்கோம். நான் ஏன் இவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்லலாம், இவ்வளோ ப்ராடக்ட்ஸ் நான் ஸ்டாக் வச்சுட்டு இவ்வளோ பண்ணுறேன் போது ப்ராப்பராக சீசனிங் பண்ணால் மட்டும்னாக்கா ப்ராடக்ட்னுடைய இஷ்யூஸ் கண்டிப்பாக இருக்கும். ஸோ அதெல்லாம் நான் பண்ணுறதே கிடையாது. எல்லாருமே வந்து நம்ம கொடுக்குற பொருள் வந்து தரமாக கொடுக்கணும். ஸோ சீசம் வரைக்கும் இப்போ வந்து நிறைய பேர் வந்து ரேட் கம்மியாக கொடுக்கணும், மிக்சிங் உள்ள வந்து கொடுக்குறாங்க. நான் அதனால தான் நான் உங்களுக்கு ப்ரூஃப் பண்ணியே காமிச்சேன். என் குவாலிட்டியும் சரி ஃபினிஷிங்கும் சரி, இந்த ஃபினிஷிங் இந்த குவாலிட்டியில் யாரும் பண்ண முடியாது. ஸோ நான் கொடுக்குறது எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பிராண்டட் ஷோரூம் தான் நான் வந்து சப்ளை பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அந்த மாதிரி குவாலிட்டி தான் நீங்களே நேரில் வந்து எடுத்தீங்கனாலுமே சரி, அந்த குவாலிட்டியில் மட்டும் தான் நம்ம கொடுப்போம். குவாலிட்டியில் நீங்கள் சொன்னீங்கனாலுமே காம்ப்ரமைஸ் ஆகவே மாட்டாங்க உங்களுக்கு. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஆர்டர் பண்ண ப்ராடக்ட்ஸ்லாம் எப்படி நம்ம QC செக் பண்ணி கொடுக்குறோன்றதுமே நான் உங்களுக்கு லைவாக ஒரு ப்ராடக்ட்மே நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ நீங்கள் ஒரு கட்டில் புக் பண்ணீங்க, இல்லை டைனிங் டேபிள் புக் பண்ணீங்க, இல்லை ஒரு டேபிள் புக் பண்ணீங்கன்னா என்ன மாதிரி உங்களுக்கு எடுத்து QC செக் பண்ணி உங்களுக்கு கொடுப்பாங்கிறதுமே நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இது வந்து ஆர்டர் வந்த பீஸ் ப்ரோ. இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபோல்டிங் டைப்பில் வந்துடும். இதுவுமே ஒரு ஸ்பேசிங்கான ப்ராடக்ட் தான். இது இப்போ நான் உங்களுக்கு எப்படி QC செக் பண்ணதுக்காக நான் எடுத்து வந்து வச்சிருக்கேன். ஸோ இது எல்லாமே நம்ம வந்து மேனுஃபேக்சரிங் வந்தமே பேக்கிங் இந்த மாதிரி தான் இருக்கும். வந்த பேக்கிங்கை ஒன்ஸ் நம்ம மறுபடியும் ஓப்பன் பண்ணி இந்த மாதிரி வந்ததை நம்ம ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும். ஸோ வரும்போதே பேக்கிங்ஸ் எந்த மாதிரி இருக்குன்னு பாருங்கள். பபுள் ராப்பு அதுக்கு மேலே அட்டை, அந்த கார்னர்லாம் எது அடிப்படக்கூடாதுக்காகவே எல்லா சைடுமே வந்து கார்னர் வந்து சேஃப்டி கார்னருமே வந்துடும். ஸோ இதுவே வந்து நம்ம மறுபடியும் டபுள் பேக்கிங் வந்து பண்ணுவோம். ஸோ QC செக் பண்ணுறதுனா என்னன்னா, இந்த இவ்வளோ லாங்லேருந்து நம்ம ப்ராடக்ட்ஸ் எடுத்துகிட்டு வரோம், இது எதனா டேமேஜ் இருக்கா இஷ்யூ இருக்கான்றது தான் இது நம்ம QC செக் பண்ணுறது. ஒன்ஸ் இங்கேயே அசம்பிள் பண்ணி பார்ப்பாங்க. அசம்பிள் பண்ணி பார்க்கும்போது ஷேக் எதனா இருக்கா, இல்லை டேமேஜ் எதனா இருக்கா, ப்ராப்ளம்ஸ் எதனா இருக்கான்ட்டு ஒன்ஸ் QC செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு மறுபடியும் ரீபேக் பண்ணி டபுள் பேக்கிங்கில் தான் வந்து கொடுப்போம். இந்த சேர்மே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபோல்டபுள் டைப் தான் வரும், ஈஸி டு ஹேண்டில். ஃபோல்டிங் டைப்ல சேர் கான்செப்ட்ல தான் இது. இதெல்லாமே உங்களுக்கு நல்ல ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்கும். போட்டுட்டு இங்கேயே நல்லா செக் பண்ணிக்குவாங்க. ஒன்றுக்கு 4 பீஸ் எடுத்து நம்ம நல்லா செக் பண்ணி தான் கொடுப்போம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 சீட்டர் டைனிங் டேபிள் கான்செப்ட்ல வந்துடும். ஸோ இப்போ அடுத்தது ஒரு கட்டிலுமே வந்து ஆர்டர் இருக்குது. ஸோ அதுவுமே நான் எப்படி QC செக் பண்ணாங்கன்னா உங்களுக்கு காமிக்கிறேன். இது முடிச்சதுமே அப்படியே எடுத்து உங்களுக்கு வந்து பக்கவா செக் பண்ணதும் பேக்கிங் பண்ணி கொடுத்துருவாங்க. பேக் பண்ணும்போதுமே இந்த கார்னர்ஸ் எல்லாமே மறக்காம வச்சு, ஏன்னா இதுதான் வந்து நம்ம இங்கேருந்து லாங்லலாம் பாஸ்லாம் போதும் போது சேஃபாக வந்து நம்ம அனுப்பணுன்றதுக்காக இந்த கார்னர்ஸ் எல்லாமே நம்ம வச்சு கொடுப்போம். இப்போ பார்சல் சர்வீஸ்லாம் நம்ம அனுப்பும்போது இது மட்டும் இல்லாமல் இதுக்கு மேலே வந்து இன்னொரு பபுள் ராப்புமே போட்டு வந்து நம்ம வந்து பேக் பண்ணி கொடுப்போம். அடுத்து வந்து ஒரு கட்டிலுடைய QC செக் எப்படி பண்ணுறன்றதை இப்போ காமி போகிறோம். ஸோ இது வந்து ஒரு குயின் சைஸ் கட்டில், ஃபுல் அண்ட் ஃபுல் 4 அடியில் கார்விங் காட் மாதிரி வந்துடும். இது வந்து கஸ்டமர் ஆர்டருக்காக எடுத்துட்டு QC செக் பண்ண போகிறாங்க. இது நம்ம காட் எடுத்துட்டு பேக்கிங் ஓப்பன் பண்ணி டிஃபெக்ட் எதனா இருக்கான்ட்டு ப்ராப்பராக QC செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம வந்து கஸ்டமருக்கு சப்ளையே பண்ணுவோம். ஸோ எடுத்துட்டாங்க, இதை பிரித்து எப்படி செக் பண்ணுறது வந்து நம்ம பார்ப்போம். ஸோ ஓப்பன் பண்ணானா காட் வந்து இப்படி தான் இருக்கும். ஸோ இதுலையுமே பார்த்தீங்கன்னா இந்த கார்னர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கோனோட வந்து கொடுத்துவோம். இது வந்து உங்களுக்கு எட்ஜஸ் எதுவுமே அடிப்படாது, நல்ல ஒரு சேஃப்டியாக நம்ம வந்து கொடுக்குறது. இது ஓப்பன் பண்ணிட்டு ஹெட் போர்ட் ஃபுட் போர்டு வந்து ஒரு வாட்டி செக் பண்ணிடுவாங்க. செக் பண்ணி இங்கவே வந்து ஒரு வாட்டி ஃபிட் பண்ணியும் பார்த்துருவாங்க. ஸோ ஏன்னா இப்போ ஒரு சிலர்லாம் வந்து லாங் போகும்போதெல்லாம் கரெக்டாக ஃபிட் ஆகாது. ஸோ எதனா விஷயம்ன்றதுனால இங்கவே வந்து ஒரு வாட்டி QC செக் பண்ணி பார்த்துருவாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ நிற்க வைக்கும் போதே என்னோட செஸ்ட் ஹைட்டுக்கு இருக்குது. இது வந்து ஒரு 4 ஃபீட் காட்டு. ஸோ இதெல்லாம் எதனா டிஃபெக்ட்ஸ் இருக்கான்ட்டு ப்ராப்பராக வந்து QC செக் பண்ணுவோம். லெக்கும் சரி, இல்லை டாப்பும் சரி, இல்லை இந்த கர்விங்கில் எதனா இஷ்யூ இருக்கான்றதையும் செக் பண்ணுவோம். அந்த மாதிரி எதனா இதற்காக நம்ம வந்து பண்ண மாட்டோம். ப்ராப்பராக செக் பண்ணி தான் நம்ம கொடுக்கறதுனால எல்லாமே வந்து ப்ராப்பராக இருக்கும் உங்களுக்கு. ஸோ இதை வந்து இப்போ வந்து ஃபிட் பண்ணி பார்ப்பாங்க. சைட் பார் போட்டு உங்களுக்கு ஃபிட் பண்ணி நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. இந்த மாதிரி செக் பண்ணதுக்கப்புறம் எடுத்து இங்கே வந்து ஃபிட் பண்ணி பார்த்துருவாங்க ஒரு வாட்டி. ஃபிட்டிங்ஸ் வந்து கரெக்டாக இருக்கான்ட்டு, இந்த கேஜஸ் எல்லாமே உள்ளே போகிற இது வந்து கரெக்டாக இருக்கான்னு ப்ராப்பராக செக் பண்ணிட்டு தான் இது பண்ணுவாங்க. ஸோ ஃப்ரண்ட்லையும் சரி பாட்டமும் சரி ப்ராப்பரான ஒரு செக்கிங்கோட தான் வந்து நம்ம வந்து டிஸ்பேச்சே பண்ணுவோம். ஸோ இது முடிச்சதுமே மேலே பிளைவுட் போட்டு பார்த்துருவாங்க. பார்த்துட்டு ஓகேன்னதுக்கு அப்புறம் தான் எடுத்து பேக் பண்ணி கஸ்டமருக்கு டிஸ்பேச்சே ஆகும். இவ்வளோ ப்ராசஸ் இருக்குங்க QC செக்கிங்ன்றது. சும்மா நம்ம எடுத்து ரெடியாக இருக்க ப்ராடக்ட் கொடுக்குறதுலாம் நமக்கு கிடையாது. நம்ம ஒவ்வொரு பொருளுமே பார்த்து நம்ம வீட்டு ஆளுங்க எப்படி விடுமோ அந்த மாதிரி தான் நம்ம வந்து ப்ராடக்ட்ஸ் வந்து நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற ஸ்பேசிங்கான ப்ராடக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட் தான். ஸோ இந்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் செஸ்ட் ஆஃப் ட்ராவாக யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை புக் செல்ஃபாக யூஸ் பண்ணலாம், ஏன் கப்போர்டாக கூட யூஸ் பண்ணிக்கலாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த டேபிள் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்டடி டேபிள் கான்செப்ட் கூட யூஸ் பண்ணிக்கலாங்க. அது எப்படின்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ சைடில் இருக்கு பாருங்க. ஜஸ்ட் இந்த டேபிள் அப்படியே ஓப்பன் பண்ணினா உங்களுக்கு டேபிள் வந்துருங்க. டேபிள் மட்டும் கொடுத்ததா போதுமா, உட்காந்து படுத்தி சேர் யாரா கொடுப்பா நீங்கள் கேட்கலாம். அப்படியே ஜஸ்ட் உள்ளேருந்து எடுத்தோம்னா ஒரு சேருமே உங்களுக்கு ரெடி. அழகாக சேர் போட்டு நீங்கள் உட்காந்து படிக்கிறது வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை ஒர்க் ஃப்ரம் ஹோம்லாம் பண்ணவங்க வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உள்ள பார்த்தீங்கன்னாக்கா ஸ்டோரேஜுமே நிறைய நம்ம வந்து கொடுத்துருக்கோம். மேலே ஒரு ஃப்ளோர் ஸ்டோரேஜ் வந்துடும் அண்ட் ஒரு கப்போர்ட் கான்செப்ட், கீழேயுமே ஒரு கப்போர்ட் கான்செப்ட்ல வந்து உங்களுக்கு ஸ்டோரேஜ் வந்துடும். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் நிறைய ஸ்டோரேஜ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். யூஸ் பண்ணி முடிச்சுட்டு அப்படியே க்ளோஸ் பண்ணிட்டு சேரையும் எடுத்து சேரை உள்ளே இன்செர்ட் பண்ணிட்டு அப்படியே நீங்கள் டேபிளுமே ஃபோல்ட் பண்ணி விட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு நார்மலாக ஒரு செஸ்ட் ஆஃப் ட்ரா மாதிரி தான் தெரியும், ஒரு புக் செல்ஃப் மாதிரி தான் தெரியும். ஸோ இந்த மாதிரி
பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்பேசிங்கான ப்ராடக்ட்ஸ்லாம் இருக்கு. ஸோ அது எல்லாமே ஒன் பை ஒன்னா பார்த்துலாம் வாங்க. ஸோ இந்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து ஒரு கார்னர் செல்ஃபாக யூஸ் பண்ணிக்கலாங்க. இதை வந்து நீங்கள் ஈஸியாக ஃபோல்ட் பண்ணிட்டு ஒரு லேடர் கான்செப்ட்மே இருக்கும் உங்களுக்கு. அப்படியே ஃபோல்ட் பண்ணிட்டீங்கன்னா இருக்கிற இடமே தெரியாது. ஜஸ்ட் ஃபோல்ட் பண்ணி வச்சிட்டீங்கன்னா வந்து லேடர் மாதிரி தான் இருக்கும். இது எங்கே வேணாலுமே ஈஸி டு கேரியாக நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். இப்போ இன்கேஸ் வீல் ஷிஃப்ட் பண்ணுறீங்க, இல்லைனாக்கா வேறு எடுத்து மாறுறீங்க, இல்லை ஃப்ரெண்ட்ஸுக்கு எனக்கு கிஃப்ட் பண்ணாக்கா இந்த மாதிரி ஈஸியான ஒரு ப்ராடக்ட்ஸ் வந்து கொடுங்க. நம்ம கொடுக்குற எல்லா ப்ராடக்ட்டுமே பார்த்தீங்கன்னாக்கா ஃபர்ஸ்ட் குவாலிட்டி ப்ரீமியம் குவாலிட்டியான ஷீஷா மோட்ல மட்டும் தான் நம்ம வந்து கொடுக்குறோம். ஸோ உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் அந்த ஃபினிஷிங்கும் சரி அந்த குவாலிட்டியும் சரி எந்த அளவுக்கு இருக்குன்ட்டு. இது எல்லாமே நேச்சுரலான கிரைன்ஸ் தான், நம்ம எதுவும் ஆர்டிஃபிஷியலாக பண்ணுறது இல்லை. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட் தான். இது வந்து பார்க்கறதுக்கு வந்து உங்களுக்கு ஒரு லைனான ஸ்டூல் மாதிரி தான் இருக்கும். ஆனால் இதில் வந்து 3 ஸ்டூல் வந்து உள்ளே இருக்கும். அப்படி உட்காந்து அப்படி எடுத்துனா பார்த்தீங்கன்னா அது 1, 2 ஸ்மால், மீடியம் அண்ட் பிக் 3 சைஸ் ஆஃப் ஸ்டூல்ஸ் வந்துடும். இது வந்து உங்கள் வீட்டு கிட்ஸுக்கு வந்து ரொம்பவே பிடிக்கும். ஸோ கிட்ஸ்லாம் இருக்காங்கனாக்கா அழகாக இதை எடுத்து விட்டு நீங்கள் அவங்களை உட்கார வச்சு ஸ்டடி டேபிள் கான்செப்ட்ல யூஸ் பண்ணலாம். இன்டீரியர் பண்ணலாம், ஃப்ளவர் பாட்ஸ்லாம் வச்சு டெக்கரேட்டிவ் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதனுடைய ஃபினிஷிங் அண்ட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே யூனிக்காக இருக்குங்க. இந்த பிளைனாக இல்லாமல் இதுலேயுமே ஒரு சின்ன ஒரு ஒர்க் பண்ணியிருப்பாங்க பாருங்க. ஸோ ரொம்ப யூனிக்காக இருக்கும். இந்த குட்டி ஸ்டூலை பார்க்கும்போது ரொம்ப ஆசையாக இருக்குது, இந்த மாதிரி ஸ்டூலாக கிடைக்குமா அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ இது வந்து பிளைனான ஒரு டைப்பில் வந்துடும். ஸோ இதனுடைய ப்ரைஸ்லாம் பார்த்தீங்கன்னா 4500 வந்துடும். ஸோ இது மட்டும் இல்லை, இதிலே வந்து இன்னொரு டைப்புமே நம்மகிட்ட வந்து அவைலபிளாக இருக்குது. இன்னொரு டைப் என்ன இந்த மாதிரி சாலிடாக வந்துடும் உங்களுக்கு. ஸோ இது வந்து ஃபுல்லாகவே உங்களுக்கு கவர் டைப்பில் வந்து வந்துடும். உங்களுக்கு சைடில் ஃபுல்லாக கவர் வந்துடும். ஸோ இந்த கிரைன்ஸை பார்க்கும்போது தெரியும் எந்த அளவுக்கு நேச்சுரலாக இருக்குன்னு பாருங்கள். அண்ட் இதனுடைய கண்டினியூட்டி ஃபுல்லாகவே கீழே வரைக்கும் வரும். ஸோ எல்லாமே நேச்சுரலான கிரைன்ஸ் தான். ஸோ நீங்கள் ஒரு சிலர்லாம் கேட்கலாம் இதெல்லாம் வெயிட் லிஃப்டிங் தாங்கமான்ட்டு. தாராளமாக தாங்கும். 150 கிலோ வரைக்கும் தாராளமாக நீங்கள் ஏறி நிற்கலாம். அந்த அளவுக்கு வெயிட் நல்லாவே லிஃப்டிங் இருக்கும் உங்களுக்கு. ஸோ அந்தளவுக்கு சாலிடான உள்ள தான் நம்ம வந்து பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ இந்த டீப்பாவுமே பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான ஸ்பேஸிங்கான டீப்பாக தாங்க. பிளைனாக இருக்கும் உங்களுக்கு டீப்பா மாதிரி. அப்படியே லிஃப்ட் பண்ணிங்கன்னா ஒரு ஹைட்ராலிக் கான்செப்டில் ஸ்டடி டேபிள் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா ஒரு டைனிங் டேபிள் கான்செப்டில் யூஸ் பண்ணலாம். ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணுறவங்களாம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஆஃபீஸ் டேபிள் ஸ்டடி டேபிள்லாம் தனியாக வாங்கி போகிற மாதிரி இருக்கும். பட் இந்த டீப்பா வாங்கி நீங்கள் சோஃபா முன்னாடி போட்டிங்கன்னு வச்சிங்களேன், எல்லா பர்பஸுமே இதிலே முடிஞ்சிருங்க. அந்த மாதிரி தான் இருக்கும் இந்த ப்ராடக்ட். மிடில் வந்து ஸ்டோரேஜ் கான்செப்ட்லேயே நம்ம வந்து கொடுத்துருக்கோம். பேக்ஸ், லேப்டாப்பு, புக்ஸ், பென்ஸ் அந்த மாதிரி இருக்கிற எல்லாமே நீங்கள் வந்து உள்ளே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இதை யூஸ் பண்ணி முடிச்சோம்னா அப்படியே நீங்கள் க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா பிளைனான டீப்பா மாதிரி தாங்க தெரியும். ஸோ இதில் வந்து 2 சைஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. இது வந்து ஸ்மால் சைஸு, இதில் இன்னொரு சைஸ் பார்த்தீங்கன்னா பெரிய சைஸ் வந்துடும் உங்களுக்கு. ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதை விட பெரிய சைஸ் இது. ஸோ இதில் வந்து 2 பேர் வரைக்கும் தாராளமாக உட்காந்து யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இதில் வந்து எக்ஸ்ட்ரா ஸ்டோரேஜுமே நம்ம வந்து கொடுத்துருக்கோம். கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளோர் கான்செப்ட்ல அடிஷனல் ஸ்டோரேஜ் வந்துடும். அது மட்டும் இல்லாமல் 4 ட்ராயருமே வந்துடும் உங்களுக்கு ஸ்டோரேஜ். இண்டிவிஜுவல் 4 ட்ராயர் கான்செப்ட்ல உங்களுக்கு ஸ்டோரேஜ் வந்துடும். இந்த சைடு 2 ட்ரா இருக்கும். அதேமாதிரி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னாலுமே உங்களுக்கு வந்து 2 ட்ராயர் வந்துடும் உங்களுக்கு. ஸோ இந்த டேபிள் பார்த்தீங்கன்னாக்கா நார்மலான ஒரு டேபிள் மாதிரி தான் இருக்கும். ஆனால் இது வந்து லேப்டாப் டேபிள் நம்ம வந்து சொல்லுவோம். கிட்ஸுக்கான ஸ்டடி டேபிளாக யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நம்மளாம் பார்த்தீங்கன்னா லேப்டாப் மடியில் வச்சு யூஸ் பண்ணுவோம். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா தொட ரொம்பவே டைஸ்லாம் வந்து ரொம்ப ஹீட் ஆகும். ஸோ இந்தமாதிரி டேபிள் போது அந்த பிரச்சனை வராது. இதை வந்து ஈஸியாக நீங்கள் வந்து ஃபோல்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அப்படியே ஃபோல்ட் பண்ணிட்டீங்கன்னா எங்கே வேணாலுமே நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். ஈஸியாக நீங்கள் இல்லை கட்டப்பில் எடுத்துகிட்டு போக அந்த மாதிரி எடுத்துகிட்டு போகலாம். இன்கேஸ் பெட்லலாம் நீங்கள் உட்காந்து யூஸ் பண்ணுறீங்கன்னும் போது கம்ஃபர்டபுளாக இருக்கும் உங்களுக்கு. பெட்டில் போட்டு உட்காந்து தரமா நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி போட்டு உட்காந்து லேப்டாப் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை ஒர்க் பண்ணலாம். இல்லை வீட்டில் ஏஜ்டு பர்சன்லாம் இருக்காங்க, அவங்களுக்கு சாப்பாட்டுக்குலாம் கொடுக்கணுன்னாக்கா அவங்களுக்கு தனியாக கூட்டு வந்து உட்கார அவசியம் இல்லை. இந்த மாதிரி டேபிள் கொடுத்து கூட அவங்க லஞ்ச் எல்லாமே ப்ரொவைட் பண்ணி நீங்கள் கொடுத்துக்கலாம். அண்ட் இதை முடிச்சதுக்கப்புறம் அழகாக எடுத்து ஃபோல்ட் பண்ணிவிட்டு கார்னர்லையோ இல்லை பாட்டம்லையோ எங்கே வேணாலுமே இதை வந்து நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஈஸி டு கேரியாக தான் இருக்கும். ஸோ இதனுடைய காஸ்ட்னு பார்த்தீங்கன்னாக்கா 2500 தாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால ஒரு புக் செல்ஃப் கான்செப்ட் தாங்க இருக்கும். ஆனால் நீங்கள் புக் செல்ஃபாக யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை ஒரு செல்ஃப் கான்செப்ட்டில் இல்லை கிச்சனில் வந்து கிச்சன் கபோர்ட் கான்செப்ட்டில் அந்த மாதிரி மல்டிபிள் கான்செப்ட் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இதை வந்து ஒரு ஸ்டடி டேபிள் கான்செப்ட் மாதிரி நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி புல் அவுட் பண்ணிவிட்டு அழகாக ஃப்ரண்ட்டில் ஒரு சேர் போட்டு உட்காந்துட்டு சிஸ்டம் ஒர்க் பண்ணுறதுக்கு, இல்லைனா ப்ராஜெக்ட் ஒர்க்லாம் பண்ணவங்களுக்கு வந்து புக்ஸ்லாம் தனியாக இருக்கும் அண்ட் ஸ்டடி டேபிள் தனியாக வச்சிருப்பீங்க. இந்த மாதிரி ஒரு டேபிள் வாங்கி போட்டிங்கன்னா ஒரே டேபிளாக நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதிலே உட்காந்துட்டு ஸ்டடி டேபிளாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், புக்ஸ் வைக்கிற ரேக் கான்செப்ட்ல யூஸ் பண்ணிக்கலாம். மல்டிபிள் கான்செப்ட் இன்கேஸ் ஐனிங் டேபிளாக கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அப்படியே முடிச்சுட்டு ஹோல்ட் பண்ணி விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு க்ளோஸ் ஆகிடும். இல்லை கீழே வந்து உங்களுக்கு ஸ்டோரேஜ் கான்செப்ட் வந்து நம்ம வந்து கொடுத்துருக்கோம். ஸோ இது மட்டும் இல்லாமல் புக் செல்ஃப்னு பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் வந்து நம்மகிட்ட வந்து அவைலபிளாக இருக்குங்க. கிராக்கரி யூனிட் கான்செப்ட்டில் இதிலே வந்து இன்னொரு மாடலுமே வந்துடும். ஸோ இந்த மாடல் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு டிவைடர் பேட்டர்ன் வந்துடும். இதுவும் சேம் அதே ப்ராசஸில் தான் வந்து வரும். உங்களுக்கு ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணிவிட்டு அண்ட் மறுபடியும் நீங்கள் வந்து ஈஸியாக க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டேபிள் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பேஸ் சேவிங்கான டைனிங் டேபிள் தாங்க. இது மட்டும் இல்லாமல் நிறைய ஸ்பேஸ் சேவிங்கான டைனிங் டேபிளாக இருக்குது. இப்போ இந்த டேபிள் வந்து 4 சேர் வந்து இருக்கிற மாதிரியே தெரியாது. அப்படியே வெளியே எடுத்திங்கன்னா வந்து 2 சேர் 2 சேர். ஸோ இந்தமாரி ஒரு ட்ரையாங்கல் டைப்பில் வந்து உங்களுக்கு வந்து சேர்ஸ் எல்லாமே உள்ளே இன்செர்ட் பண்ணுற மாதிரி தான் வரும். இது உங்களுக்கு ரவுண்ட் டைப்பில் வந்துடும். அண்ட் இதெல்லாம் உள்ளே இருக்கும்போது உங்களுக்கு சேர் இருக்க மாதிரியே தெரியாது. காம்பாக்டாக இடம் குட்டியாக இருக்கவங்க வீட்டுக்குலாம் இது வந்து ரொம்பவே அடாப்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதை வந்து நீங்கள் எடுத்துகிட்டு மறுபடியும் ஈஸியாகவே இன்செர்ட் பண்ணிக்கலாம். ஸோ நம்மகிட்ட டைனிங் டேபிள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து 20,000 நம்ம வந்து கொடுத்துட்ருக்கோம். ஸோ இது வந்து 4 சீட்டர். இதில் 2 சீட்டர்ஸ் வேணாலும் 2 சீட்டர்
சீட்டர் நம்மகிட்ட ஃபோல்டிங் டைப்ஸில் இருக்குது, அதுவுமே இருக்குது. அண்ட் இதிலே ஸ்கொயர் டைப்லனாலும் ஸ்கொயர் டைப்னாலும் நம்ம வந்து பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ரவுண்ட்லேயே பெரிய சைஸ் வேணாலும் இருக்குது. அப்படி இல்லைனா ரெக்டாங்குலர் டைப்பில் வந்து வந்துடும் உங்களுக்கு 4x3 சைஸில் வந்துடும். இது வந்து 4 சீட்டர் கான்செப்ட்டில் 2 சேர் ஒரு பெஞ்ச் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஆடி மாடல், டைமண்ட் மாடல், ஏகப்பட்ட மாடல்ஸ் வந்துருக்கு. ஸோ கிட்டத்தட்ட டைனிங் டேபிள் மட்டும் பார்த்தீங்கன்னாக்கா இது மட்டும் இல்லாமல் நம்மகிட்ட ஓவராலாக பார்த்தீங்கன்னா 50 மாடல்ஸ் வந்து நம்மகிட்ட ரெடியாக இருக்குது. நம்ம கொடுக்குற எல்லா ப்ராடக்ட்டுமே பார்த்தீங்கன்னா 5 வருஷம் வாரண்டி, 1 இயர் வந்து ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி கொடுக்குறோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம கொடுக்குற ப்ராடக்ட்ஸ்லாம் ப்ராப்பராக சீசனிங் பண்ணி கொடுக்கறதுனால உங்களுக்கு அந்த பவுடர் இஷ்யூ, கிராக் இஷ்யூஸ்லாம் எதுவுமே வராதுங்க. ஸோ அடுத்து டீப்பாலே ஒரு ஸ்பேஸ் சேவிங்கான டீப்பா தான். இந்த டீப்பா பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து டைல்ஸ் பேட்டர்னோட நம்ம கொடுத்துறோம். எல்லாமே வந்து ஒரிஜினல் டைல்ஸ், எதுவுமே ஸ்டிக்கர்ஸ்லாம் கிடையாது. ஸோ ஃப்ரண்ட்லையும் சரி, 2 சைட்லையும் சரி ஃபுல்லாகவே டைல்ஸோட வந்துடும். இதில் என்ன ஸ்பேஸ் சேவிங் கேட்டிங்கன்னா அப்படியே ஓப்பன் பண்ணிங்கன்னா உள்ள ஸ்டோரேஜ் கான்செப்ட்டில் வந்துடும். இதை வந்து ட்ரங்க் பற்றி நம்ம சொல்லுவோம். அந்த காலத்தில் வந்து ஸ்டோரேஜ்க்காக பெருசாக வச்சுருந்தோம். அதையே இப்போ காம்பாக்டாக வீடு சின்னதாக இருந்தால அதுவுமே ஸ்டோரேஜ் கான்செப்ட் யூஸ் பண்ணிக்கிறோம். இதில் வந்து நீங்கள் தாராளமாக ஒரு பெஞ்ச் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை டீப்பாவாக யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை ஸ்டோரேஜாக யூஸ் பண்ணலாம், மல்டிபிள் பர்பஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த டீப்பா பார்த்தீங்கன்னா இசட் டைப்பில் வந்துடும். இதை டிவி ஸ்டாண்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைனா டீப்பா கான்செப்ட்டில் யூஸ் பண்ணலாம், இல்லைனா நைட் லேம்ப் மாதிரி நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாங்க. இந்த டீப்பானுடைய காஸ்ட் பார்த்தீங்கன்னா 7000 வந்துடுங்க. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா டீப்பாலே பார்த்தீங்கன்னா மல்டிபிள் வெரைட்டிஸ் தான் பார்க்க போகிறோம். இது எல்லாமே வந்து ஒரு மினி டைனிங் டேபிள் கான்செப்ட்டில் வந்துடும். உங்களுக்கு ஸ்கொயர் டைப்பில் வந்துடும் அண்ட் ரவுண்ட் டைப், இதெல்லாம் பீஸா கட் மாடல் வந்துடும். உங்களுக்கு சேர்ஸ் இருக்க மாதிரியே தெரியாது, அந்த மாதிரி ஒரு ஸ்பேஸ் சேவிங்கான டேபிள் தான். இதில் கிளாஸ் டாப் போட்ட மாதிரி வேணாலும் கிளாஸ் டாப்ஸ் இருக்குது. அண்ட் இதிலே வந்து இன்னொன்று சேர்ஸ் எல்லாமே கவர் டைப்பில் வந்துடும் உங்களுக்கு. அண்ட் இது பார்த்தீங்கன்னா ஆத்தங்குடி டைல்ஸ் மாடல் வந்துடும். கிட்டத்தட்ட 5 மாடல் வந்து டைனிங் டேபிள் கான்செப்ட் வந்து இருக்குது. இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா கீழே கான்செப்ட் ஒரு ஜாப்பனீஸ் கான்செப்ட்டில் ஒரு டீப்பா, அண்ட் இதெல்லாம் ஓவல் ஷேப்பில் இருக்க டீப்பா. ஸோ டீப்பாலே பார்த்தீங்கன்னாக்கா ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இவ்வளோ மாடல்ஸ் இருக்குன்ட்டு. இதுலேயும் அடிஷனலாக ஒன்று பார்த்தீங்கன்னா 2 சேர் கான்செப்ட் வந்து ஸ்டோரேஜ் மாதிரி நம்ம வந்து கொடுத்துருக்கோம். சேர்ஸ் எல்லாமே உள்ள இன்செர்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். இது 2 டைப்ஸ் ஆஃப் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா குட்டியாக யூனிக்கான ஒரு டேபிளுங்க. இந்த டேபிள் என்ன பர்பஸ் யூஸ் பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னா மேகசின் ரேக் கான்செப்ட்லேருந்து யூஸ் பண்ணுவோம். மேகசின் ரேக்னா நியூஸ் பேப்பர் ஸ்டாண்ட் தான், வேறு எதுவும் கிடையாது. உள்ள வந்து நியூஸ் பேப்பர் ஹோல்டர் மாதிரி வந்துடும். உங்களுக்கு நியூஸ் பேப்பர் ஹோல்டர் உள்ள யூஸ் பண்ணிட்டு மேலே அப்படியே ஸ்லைடிங் டேபிள் க்ளோஸ் பண்ணலாம். இது மேலே ஒரு சின்ன ஒரு ஃப்ளவர் பட வச்சுட்டு உங்கள் ஆஃபீஸ் டேபிள் சைடில் இந்த டேபிளை வச்சிங்கன்னா வச்சிங்களா ரொம்பவே யூனிக்காக இருக்குங்க. பார்த்தீங்கனாலே தெரியும் எந்த அளவுக்கு யூனிக்காக இருக்குன்ட்டு. சைட்லையுமே வந்து பிளைனான ஃபுல்லாக வந்து உடன்லேயே கொடுத்துருவோம் நம்ம. ஸோ இதனுடைய காஸ்ட்னு பார்த்தீங்கன்னா நம்ம 3500 நம்ம கொடுக்குறோம். ஸோ இது மட்டும் இல்லாமல் ஷூ ரேக்ஸ் பார்த்தீங்கன்னா ஓப்பன் டைப் மாடலில் இருக்குது. அப்படி இல்லைனா உங்களுக்கு க்ளோஸ் டைப் டோரில் டைமண்ட் வச்ச பேட்டர்ன் மாதிரி வந்துடும். அப்படியே டைமண்ட் முந்திச்சு மாதிரி இருக்கும். டைமண்ட் வச்ச பேட்டர்னில் க்ளோஸ் டைப் டோரில் வந்துடும் உங்களுக்கு. இது உள்ள வந்து ஏர் வென்டிலேஷன் பேக் சைடு வந்து வித் ஹோல்ஸோட நம்ம வந்து கொடுத்துரும். பின்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹோல்ஸ் கான்செப்ட்ல வந்துடும். ஏர் வென்டிலேஷன் யூஸ் பண்ணுறதுக்காக பிளேட்மே வந்து ரிமூவல் டைப்ன்றதுனால நீங்கள் மெயின்டெனன்ஸ் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதிலே வந்து பெரிய சைஸ்னாலும் பெரிய சைஸும் இருக்குது. ஸோ ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு யூனிக்காக இருக்கும். இதில் வந்து அடிஷனலாக 2 ட்ராயருமே நம்ம வந்து கொடுத்துருவோம். இந்த ஷூலேஸ், பாலிஷ் அந்த மாதிரிலாம் வைக்கிறதுக்கு. அண்ட் டைல்ஸ் பேட்டர்மே வந்து அவைலபிளாக இருக்குங்க. ஸோ இந்தமாதிரி நிறைய மாடல்ஸ் இருக்குது. இதில் வந்து ஸ்பெஷலான ஒரு ஷூ ரேக் பற்றி தான் இப்போ வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஷூ ரேக் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பேஸ் சேவிங்கான ஷூ ரேக் தான். இல்லை நீங்கள் ஷூஸ் வைக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே வந்து ஒரு டேபிளுமே நம்ம அட்டாச்மெண்ட்டோட கொடுத்துட்றோம். உள்ளே வந்து ஸ்டோரேஜ் கான்செப்ட்ல யூஸ் பண்ணிக்கலாம். அப்படியே சைடில் வந்து ஒரு டேபிளும் உங்களுக்கு அட்டாச் பண்ணிக்க பாருங்க. இது அப்படியே விட்டிங்கன்னா உட்காந்து போகிறதுக்கு ஒரு ஸ்டூலுமே வந்து உங்களுக்கு கூடவே கொடுத்துட்றோம். ஸோ இதுக்காக நீங்கள் தனியாக டேபிள்லாம் வாங்கி போட்டு உட்காந்து ஷூ பண்ணு பாலிஷ் பண்ணலாம் அவசியம் இருக்காது. ஈஸியாக அதுக்கேற்ற மறுபடியும் எடுத்து ஃபோல்ட் பண்ணி யூஸ் பண்ணலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 150 kg வரைக்குமே வெயிட் லிஃப்டிங் வந்து தாராளமாக தாங்குவாங்க. உள்ளே யூஸ் பண்ணிட்டு மறுபடியும் க்ளோஸ் பண்ணலாம். இதுலேயுமே 2 ட்ராயர் வந்து அடிஷனலாக நம்ம வந்து கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டடி டேபிள் தான் பார்க்க போகிறோம். ஸ்டடி டேபிளே கிட்டத்தட்ட 10 15 மாடல் வந்து நம்ம வந்து வச்சுட்டு இருக்கோம். எல்லாமே பார்த்தீங்கன்னா சீஷம் மோட்ல தான் நம்ம வந்து கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கான்செப்ட்ல இருக்கும் உங்களுக்கு. ஸோ பிளைனாக வேணா பிளைனான டேபிள் கொடுக்கலாம், இல்லைனா 2 ட்ராயர் வச்ச மாதிரி இருக்குது. அப்படி இல்லைனா உங்களுக்கு சைடில் ஒரு சிஸ்டம் டேபிள் மாதிரி வேணாலும் நம்ம வந்து கொடுக்கலாம். அப்படி இல்லை ஒரு ஆஃபீஸ் டேபிள், இல்லை கல்லாப்பெட்டி கான்செப்ட், இதெல்லாம் வந்து ஒரு கல்லாப்பெட்டி கான்செப்ட்டில் தான் வரும். நிறைய பேர் கடைகள்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்ல டேபிள் வச்சுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும். பார்க்கும்போது தெரியும் எந்த அளவுக்கு ஃபினிஷிங் சூப்பராக இருக்குன்ட்டு. நேச்சுரலாக இருக்குங்க உங்களுக்கு, அந்தளவுக்கு ஸ்மூத்தாக இருக்கும். ஸோ ஸ்டடி டேபிள் பொறுத்தவரைக்கும் நம்ம கொடுக்குறது வந்து பார்த்தீங்கன்னா 6500 நம்ம வந்து ஸ்டடி டேபிள் கொடுத்துட்ருக்கோம். ஸோ இது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட நீங்கள் வந்தீங்கன்னா பார்க்கலாம் நிறைய மாடல்ஸ் வச்சு. இந்த சைடு இல்லாமல் அந்த சைடு பார்த்தீங்கன்னா அந்த டேபிள்ஸ் மாடல்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ இது ஒரு ஆஃபீஸ் டேபிள் 5 அடியில் இருக்கும். அப்படி இல்லை உங்களுக்கு பிளைனாக பேக் சைடு வந்து ஒரு டிசைன் பேட்டர்ன் வரும். அப்படி இல்லை அதுவுமே ஹேண்டில் லெஸ்ட்டில் 2 டோர் கான்செப்ட்டில் வந்துடும். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கபோர்டு தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த கபோர்டு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஸ்பேஸ் சேவிங்கான கபோர்டுங்க. இந்தமாரி கபோர்டை நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா பிராஸ் ஒர்க் வச்ச மாதிரி வரும். இது கபோர்டுன்னு சொல்லும்போது உள்ள எல்லாமே துணி எடுப்போம் தான் நினச்சிக்கிங்க. அது துணி எடுக்கிற கபோர்ட்லாம் கிடையாதுங்க. இதில் வேற ஒரு விஷயம் தான் அடுக்கணும். ஸோ அப்படியே ஓப்பன் பண்ணினா தான் தெரியும் உங்களுக்கு இதுக்குள்ள என்ன மாதிரி விஷயத்தெல்லாம் அடுக்கி வைக்கலான்ட்டு. நீங்கள் ஓப்பன் பண்ணதுமே கெஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா ஒரு பார் கேபினெட் கான்செப்ட்ல வந்துடும் உங்களுக்கு. அது மட்டும் இல்லாமல் இது பாருங்க ரொட்டேட்டபிள் டைப்ல ஹேங்கிங் கிளாஸ் வைக்கிற மாதிரிலாம் இருக்குங்க. இதில் எல்லாமே கிளாஸஸ் எல்லாமே ஹேங் பண்ணி வச்சுக்கலாம். அண்ட் இது எல்லாமே எதுக்கு நீங்கள் கெஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ இது எல்லாமே பாட்டில்ஸ்லாம் வச்சுக்கிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது ஆக்சுவலாக சொல்ல போனால் இது வந்து ஒரு மினி பார் கேபினெட்டுங்க. க்ளோஸ் பண்ணியிருக்கும் போது உங்களுக்கு பார்க்கும்போது அது மாதிரி தெரியாது. ஆனால் ஓப்பன் பண்ணாதான் தெரியும் உள்ள என்னடா இது இப்படி வச்சிருக்கீங்களா அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ இதில் வந்து ஹேங் கிளாஸ் மட்டும் இல்லாமல் கீழே வந்து 2 ட்ராயருமே இருக்குது. அடிஷனல் ஸ்டோரேஜ் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ரண்ட்டில் வந்து அப்படியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளைனாக க்ளோஸ் டைப்பில் தான் இருக்கும். இது பார்க்கறதுக்கு ரொம்பவே ட்ரெடிஷ்னலாக யூனிக்காக இருக்க மாதிரி இருக்கும். இந்த சைடு இருந்து பார்க்கும்போது எதுவுமே தெரியாது. அப்படியே உள்ட்டா வந்தீங்கன்னாக்கா வேற மாதிரி ஒரு ஃபீலில் தான் இருக்கும். இந்த டேபிள் மட்டும் இல்லாமல்
இல்லாமல் இதுக்கு வந்து சேருமே நம்ம வந்து பார் சேர் பார் ஸ்டூல் கான்செப்ட்மே நம்ம வந்து கொடுத்துட்ருக்கோம். ஸோ பார் ஸ்டூலுமே வந்துடும் உங்களுக்கு. அழகாக இந்த பக்கம் ஒன்று உட்காந்துட்டு நீங்கள் சப்ளை பண்ணலாம், இல்லைனா உங்கள் மேலே டெரஸ்லலாம் எதுவுமே போட்டிங்கன்னா உட்காந்துட்டு அழகாக நீங்களே சப்ளை பண்ணி நீங்களே சாப்பிட்டுட்டு நல்லா ரிலாக்ஸாக இருக்கலாம் வெளியே போகாமல். முடிச்சுட்டு ஈஸியாக வந்து நீங்கள் அப்படியே ஃபோல்ட் பண்ணிடலாம். ஃபோல்ட் பண்ணிட்டீங்கன்னா இருக்கிறதே தெரியாது. ஸோ ஃபோல்ட் பண்ணிட்டு கீழே ஒரு சின்ன லாக் இருக்கும், போட்டு விட்டிங்கன்னா அவ்வளோதான். இது வரவங்க எல்லாருமே பார்த்துட்டு எந்த பக்கம்டா ஓப்பன் பண்ணணும்னு தேடுற மாதிரி தான் இருக்கும் இந்த பொருள். இது அந்த மாதிரி ஒரு ஸ்பேசியான பொருளுங்க. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு காம்பாக்டான ஒரு திவான் தான் இது. ஸோ இது வந்து காம்பாக்ட் டைப்பில் யூஸ் பண்ணலாம். 2 சீட்டர் திவான் மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது கார்டனில், டெரஸில், பால்கனியில், ஃப்ரண்ட்டில் எங்கே வேணாலுமே நீங்கள் போடலாம். இதில் ஒரு ப்ளஸ் பார்த்தீங்கன்னா வச்சிங்களேன், இதில் வந்து ஸ்டோரேஜ்மே நம்ம வந்து கொடுத்துறோம். இதில் வந்து நியூஸ் பேப்பரு இல்லை புக்ஸு இல்லைனாக்கா நீங்கள் லேப்டாப்லாம் வந்து உட்காந்து ஒர்க் பண்ணிட்டீங்கன்னா அப்படியே உள்ள கூட வச்சுட்டு நீங்கள் ஃபோல்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணால் இருக்கிறதே தெரியாது. அழகாக உட்காந்து கம்ஃபர்டபுளாக ரிலாக்ஸாக உட்காந்துக்கலாம். நல்லா ஜாலியாக இருக்கும். சாயத்துமே உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். இல்லை ஹேண்டிலும் பார்த்தீங்கன்னா ரவுண்ட் ஹேண்டில் கொடுத்துருப்பேன். அண்ட் இதுலேயும் ஒரு பேட்டர்ன், எதுலையுமே பிளைனாக வரதில்லை, ஒவ்வொரு இதுலேயும் ஒவ்வொரு டிஃப்ரெண்டான பேட்டர்ன்ஸ் வந்து நம்ம கொடுப்போம். ஸோ எக்ஸ்டெப்ஸில் ஒரு பேட்டர்னோட வந்துடும். ஸோ டிவி யூனிட் பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட நம்மகிட்ட 15 மாடல் மேலே இருக்குது. 1-2 15 மாடல் வந்து நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஸோ டிவி யூனிட் பொறுத்த வரைக்கும் ஸ்டார்டிங் ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னாக்கா 12,500 நம்ம வந்து கொடுத்துட்ருக்கோம். ஃபுல் அண்ட் ஃபுல் சிசி மோட்ல மட்டும்தாங்க நம்ம வந்து பண்ணிட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் குவாலிட்டியாக இருக்கும், ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல இருக்குங்க நம்ம கொடுக்குற எல்லா ப்ராடக்ட்ஸுமே. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இது வந்து டைல்ஸ் மாடல் அண்ட் இது வந்து டைமண்ட் டைப்ஸில் வந்துடும். ஸோ இதுலாமே வந்து ஒரு 1.5 அடி ஹைட் வந்துடும், 1.5 அடி ஹைட்டு 5 அடி நீளம் வந்துடும். இதிலே உங்களுக்கு வந்து 3 அடி ஹைட்ல வேணாலும் 3 அடி ஹைட்லையுமே நம்ம வந்து கொடுக்கலாம். 3 அடி ஹைட்லையுமே அவைலபிளாக இருக்கு. இதிலே பார்த்தீங்கன்னாக்கா இதெல்லாம் கோவில் கதவுல இருக்க மாதிரி இருக்குங்க. ஒரு யூனிக்கான ஒரு பேட்டர்ன், பிராஸ் டைப்ல எல்லாம் ஹேண்ட்மேட் ஒர்க்கிங்கோட வருது. கோவில் கதவுல இருக்க மாதிரி இருக்கும். ரொம்ப யூனிக்கான ஒரு பேட்டர்ன் இது. ஸோ டிவி பொறுத்தவரை பேக் சைடு இது ஹோல்ஸோட கொடுத்துரும். எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னாக்கா மிடில் செட்டப் பாக்ஸ்ல வைக்கும்போது கேபிள் கனெக்ஷன் எடுத்து கஷ்டப்படுவதுக்காக மிடில் வந்து ஹோல்ஸ் கான்செப்ட்ல நம்ம வந்து கொடுத்துறோம். சோஃபான்னு பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா மிடில் இருக்க எல்லாமே சீசா மூட் தான். சீசா மூட்ல 10 மாடல்ஸ் வந்து நம்ம அவைலபிளாக இருக்குது. 1-2 10 மாடல்ஸ் வந்து கலெக்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு டிஃப்ரெண்டான பேட்டர்னாக தான் இருக்கும். பிளைன் மாடல் இருக்குது, கார்விங் வச்ச மாடல் இருந்து இல்லை பிராஸ் டைப் வேணுமா, இதுலேயே வந்து கார்விங் வச்சில் கில்லி பேட்டர்னோட வந்துடும். உங்களுக்கு கில்லி பேட்டர்ல கீழே வந்து எல்டி பிராஸ் வச்ச மாதிரி இருக்கும். இதெல்லாமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே யூனிக்காக இருக்கும். அண்ட் குஷனுமே நல்லா உங்களுக்கு கம்ஃபர்டபுளான குஷன் தான் நம்ம வந்து கொடுக்குறோம். ஸோ இது ஒரு மாடல் இருக்கு. ஸோ இந்த மாடல் பார்த்தீங்கன்னா போர்ட் கான்செப்ட்ல வந்துடும். உட்காந்துனா ஒரு திவான் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனாக்கா நீங்கள் சோஃபா கான்செப்ட் யூஸ் பண்ணிக்கலாம். போர்ட் மாதிரி இருக்கும். ஸோ அதிலே இந்த மாடல்லாம் பார்த்தீங்கன்னா பிராஸ் வச்ச மாதிரி வந்துருங்க. ஒவ்வொன்றுமே இதில் இப்போ பிராஸ் என்ன பிராஸ் வச்ச மாதிரி கொடுக்கலாம், இல்லையா ஃபுல் வுட்ல வேணாலுமே ஃபுல் வுட்லையுமே அவைலபிளாக இருக்கு. நிறைய பேர் கேட்குற மாதிரி கார்னர் லான்ச்சருமே கொடுக்கலாம். அழகாக வந்து கம்ஃபர்டபுளாக ஒரு லான்ச்சருமே நம்ம வந்து கொடுக்குறோம். எல்லாமே சிசி மூலம் தான் நம்ம வந்து கொடுக்குறோம். இந்த லான்ச்சரில் ஒரு ஸ்பேஸ் சேவிங் கான்செப்ட் நம்ம வந்து கொடுக்குறோம். இதில் வந்து அழகாக கீழே ட்ராயருமே வந்துடும். உங்களுக்கு ட்ராயரில் லேப்டாப்ல வச்சுட்டு ஒர்க் பண்ணது யூஸ் பண்ணலாம். அண்ட் இன்னொன்று இந்த சைட் பார்த்தீங்கன்னாக்கா 2 ட்ராயர் கான்செப்ட் வந்து நம்ம வந்து கொடுத்துறோம். இதனுடைய சீட்டிங் கம்ஃபர்டபுள் எல்லாமே உங்களுக்கு நல்லாவே இருக்குங்க. உட்காந்து ரிலாக்ஸான ஒரு ஃபீல். இது ஒரு கார்னர் இல்லை, எனக்கு ட்ராயர் ஸ்டோரேஜ் எல்லாம் எதுவுமே நான் பிளைனான கார்னர் காம்பாக்டா என் வீட்டு இடத்துக்கு செட் ஆகிற மாதிரி ஸ்மாலாக இருந்தால் போதுன்றவங்களுக்கு இந்த மாடல் வந்து கொடுக்கலாம். இது வந்து சிஎன்சி கட்டிங் டேபிள் வந்துடும். காம்பாக்டா சின்ன சைஸ்ல கார்னர் சோஃபாவா இருக்குங்க உங்களுக்கு. அண்ட் வந்து கார்னர்ல உள்ள உட்டன் டாப்ஸ்ல நம்ம வந்து கொடுத்துறோம். வாட்டர் பாட்டில்ஸ் பவுச்சஸ் வைக்கிறதுக்கு இந்த மாதிரி ஸ்டோரேஜ்மே நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம பார்க்க போற இந்த ஒரு பொருள் நீங்க வாங்கினீங்கன்னா நீங்க கட்டில் வாங்க வேண்டிய அவசியம் இருக்காது, சோஃபா வாங்க வேண்டிய அவசியம் இருக்காது, மெத்த வாங்க வேண்டிய அவசியம் இருக்காதுங்க. ஸோ இந்த ஒரு பொருளை வச்சு நீங்க இது 3 வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு பொருளை தான் பார்க்க போறோம். இந்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா சோஃபாவா இருக்கும். இது வந்து நம்ம வந்து சோஃபா கான்செப்ட்லையும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா இதே கட்டில் கான்செப்ட்லையும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படியே நார்மலாக ஓப்பன் பண்ணி விட்டீங்கன்னு வச்சுங்கன்னா உங்களுக்கு பெட்டாகவே வந்துடும். உள்ள வந்து ஒரு மினி ஸ்டோரேஜ் கான்செப்ட்மே வந்து உங்களுக்கு வந்துடும். ஓப்பன் பண்ணிட்டு அப்படியே ஃபோல்ட் பண்ணிட்டு இந்த குஷன் வந்து நீங்க எடுத்து போட்டுக்கலாம். அண்ட் இந்த குஷனுமே நீங்க போட்டுக்கலாம். ஸோ ஈஸியாக வித்தின் மினிட்ல வந்து அப்படியே ஒரு பெட் கான்செப்ட்ல வந்து வந்துடும். உங்களுக்கு அப்படியே படுத்தீங்கன்னா நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும். என்னுடைய லென்த்தே நான் வந்து 6 ஃபீட் கிட்ட இருப்பேன். என்ன 6 அடி வந்து எனக்கு வந்து கம்ஃபர்டபுளாக லென்த்தாக இருக்குது. இந்த மாதிரி சோஃபா கம்மில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5 மாடல் வந்து நம்மகிட்ட வந்து அவைலபிளாக இருக்குங்க. இது வந்து 3 ஸ்டெப்ஸ்ல யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நார்மலாக வந்து ஒரு 2 ஸ்டெப் கான்செப்ட்ல உங்களுக்கு கிட்ஸ்க்கான பெட் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி 2 ஸ்டெப் போட்டு நீங்கள் அழகாக குழந்தைங்க வரைக்கும் போட்டு சோஃபாவில் உட்காந்துட்டு அழகாக லென்த்தாக உட்காந்துட்டு டிவி பார்க்கறதுக்கு, ஸ்நாக்ஸ் சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாம் மடிச்சுட்டு ஃபுல்லாகவே சோஃபா கான்செப்ட் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த 5 மாடலுமே பார்த்தீங்கன்னாக்கா சைடில் வந்து பேப்பர் ஸ்டோரேஜ் கான்செப்ட்டுமே நம்ம வந்து கொடுத்துறோம். புக்ஸ் எல்லாமே சைடில் வந்து ஸ்டோர் பண்ணிக்கிற மாதிரி ஸ்டோரேஜ்மே நம்ம வந்து கொடுத்துருக்கோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு குஷன் சோஃபாஸ் வேணாலும் குஷன் சோஃபாஸ் இருக்கு. அண்ட் ரெக்லைனர்ஸ் வேணாலுமே ரெக்லைனர்ஸ்மே நம்ம வந்து பண்ணி கொடுத்துருக்கோம். ரெக்லைனில் பொறுத்த வரைக்கும் நிறைய மாடல்ஸ் வந்து நம்ம வந்து பண்ணி கொடுத்துருக்கோம். கிட்டத்தட்ட 5 to 10 இயர்ஸாக வந்து மேனுஃபேக்சர் பண்ணி கொடுத்துருக்கோம். சரி, ரெக்லைனரில் ஸ்டார்டிங் பிரைஸ் பார்த்தீங்கன்னா 15,000 நம்ம இருந்து அவைலபிளாக இருக்கு. ஸோ அதில் ட்ரிபிள் ஆர் கான்செப்ட், 2 சீட்டர்ல லான்ச்சர் கான்செப்ட் அண்ட் 2 சீட்டர்ல தேட்டர் கான்செப்ட், அந்த மாதிரி நிறைய கான்செப்ட் வந்து நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும் குவாலிட்டியும் சரி அந்த அளவுக்கு கம்ஃபர்டபுள் நல்லாவே ரிலாக்ஸாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து கட்டில் வெரைட்டிஸ் தான் பார்க்க போகிறோம். கட்டில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 50 to 80 மாடல் கட்டில் வரைக்கும் நம்மகிட்ட வந்து அவைலபிளாக இருக்குங்க. ஸோ அதில் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சிங்கிள் காட்டு, டபுள் காட்டு, குயின் சைஸ், கிங் சைஸ் 4 வெரைட்டிஸ்ல வந்து நம்மகிட்ட அவைலபிளாக இருக்கு. ஸோ சைஸ் முதல்ல தெரிஞ்சுக்கங்க. நம்ம கொடுக்குற கார்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா 6 அடி தான் ஸ்டாண்டர்டே நம்ம வந்து கொடுக்குறோம். 6 கால்லாம் கிடையாது, 6 வரைக்கும் ஸ்டாண்டர்டாக நம்ம வந்து கொடுக்குறோம். ஸோ இந்த மாடல் பார்த்தீங்கன்னாக்கா 5க்கு 6 சைஸில் வந்துடும். ஸோ இந்த மாடலுடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னாக்கா 16,000 வந்து நம்ம
வந்து கொடுத்துட்ருக்கோம். ஸோ இதில் கிங் சைஸ் வேணாலும் கிங் சைஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் சாலிட் சீசம் தான் நம்ம வந்து கொடுத்துருக்கோம். நேச்சுரலாக மேட் ஃபினிஷிங்கில் இருக்கும். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் கிரைன்ஸுங்க, சாலிடாக இருக்கும். நீங்கள் இது மட்டும் இல்லை, எந்த காட்டு எடுத்தினாலுமே சரி ஃபுல் அண்ட் ஃபுல் சாலிடாக இருக்கும். ஸோ அடுத்து இந்த மாடல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஸ்டோரேஜ் கான்செப்ட்டில் வந்துடும். ஸோ இது ஸ்டோரேஜ் பர்பஸில் நீங்கள் MD ஃபுட்டில் வந்து நிறையவே பார்த்துருப்பீங்க. ஹெட்போர்டு வந்து நல்லா கிராண்டாக போட்டுட்டு ஸ்டோரேஜ் வந்து நிறைய கொடுத்துருப்பாங்க. நம்ம வந்து சீசம் சாலிட் உட்டன்லேயே வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து ஸ்டோரேஜ் பர்பஸ் வந்து கொடுக்குறோம். இந்த மாதிரி ஸ்டோரேஜ்லாம் நீங்கள் சீசம் உள்ள நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா அரௌண்ட் 35-40K கிட்ட வந்துடும். பட் ஆனால் நம்ம கிளாசிக் ஃபண்டில் பார்த்தீங்கன்னாக்கா 25,000 வந்து நம்ம கொடுத்துருக்கோம் குயின் சைஸ் கட்டில். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா கார்விங் கட்டுறேன். இது வந்து கிட்டத்தட்ட 4 அடி ஹைட்டில் வந்துடும். உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் கார்விங் ஒர்க் கூட வந்துடும். லெக் திக்னஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா 4x4 நல்லா ஸ்கொயர் லெக்கில் ஹெவியாக கொடுத்துருப்போம். பீடிங்கும் சரி எல்லாமே சரி. அடுத்து இது வந்து LT பேட்டர்ன். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா பெட்ரூம் கான்செப்ட் தான் அடுத்து நம்ம வந்து பார்க்குறோம். பெட்ரூம் கான்செப்ட் பொறுத்த வரைக்கும் கட்டில், வார்ட்ரோப், ட்ரெஸ்ஸிங் டேபிள், பெட்சைட் டேபிள் எல்லாமே தீம் பேட்டர்னில் ஒரே மாதிரி வந்துடும். ஒரு சிலர்லாம் லைக் பண்ணுவீங்க, என் வீட்டுக்கு வந்து ஒரே மாதிரி இருக்கணும், தீம் ஃபர்னிச்சர்லாம் எடுக்கணும்னு ஆசைப்படுறீங்கன்னா தாராளமாக நம்ம கிட்ட வாங்க. கிட்டத்தட்ட 5 மாடலுக்கு மேலே நம்ம வந்து தீம் பேட்டர்ன் வந்து வச்சுருக்கோம். இது பார்க்கும்போது தெரியும் உங்களுக்கு. இப்போ கட்டில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் டைல்ஸ் பேட்டர்ன் வந்துடும். அண்ட் ட்ரெஸ்ஸிங் டேபிளுமே சேம் அதே டைல்ஸ் பேட்டர்ன் கொடுக்குறோம். பெட்சைட் டேபிளும் கூட அது கூட கொடுக்குறோம். அண்ட் வார்ட்ரோப்புமே வந்துடும். ஸோ இந்த மாதிரி வந்து கிட்டத்தட்ட 5 மாடல் வந்து நம்ம வந்து தீம் பேட்டர்னில் கொடுக்குறோம். பார்க்கும்போதே தெரியும். நம்ம கொடுக்குற எல்லா ப்ராடக்ட்டும் வாரண்டி இருக்குது ப்ரோ. ஸோ 1 இயர் வந்து ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி கொடுக்குறோம் ப்ரோ. மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட்ஸ் எதுவாக இருந்தாலுமே பீஸ் டு பீஸ் வந்து ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி கொடுக்குறோம். கிட்டத்தட்ட 5 மாடல் வந்து நம்ம கொடுக்குறோம் ப்ரோ. அந்த பிராஸ் டைப்பில் ஒன்று, டைல்ஸ் மாடலில் ஒன்று, அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா நிவார் மாடலில் வந்துடும். இதில் வந்து 2 டைப்ஸ் ஆஃப் வந்து ட்ரெஸ்ஸிங் டேபிள் வந்துடும். ஒன்று வந்து ஸ்மால் சைஸ் மிரர் பேக் சைட் ஸ்டோரேஜோட வந்துடும். அப்படி இல்லைனா பிக் சைஸில் ஒரே சைஸில் கீழே வந்து ஸ்டோரேஜ் கான்செப்ட்டில் வந்துடும். அப்படியே எல்லாம் ஃபோல்டிங் டேபிளையும் கொடுக்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டைமண்ட் பேட்டர்ன் வந்துடும். எனக்கு இந்த டிசைன்லாம் வேண்டாம், பிளைனாக வேணாம், இந்த மாதிரி பிளைனான பேட்டர்ன்லையுமே வந்துடும். உங்களுக்கு கட்டில், பெட்செட் டேபிள், ட்ரெஸ்ஸிங் டேபிள்ட்டு ஒரு பிளைனான டைப்லையும் இதுலையுமே நம்ம வந்து கொடுக்கலாம். இந்த 5 மாடலை தானே இந்த 5 மாடலுமே அவங்களுக்கு வீட்டுக்குள்ளே தேவையான மாதிரி நம்மகிட்ட எல்லா ஃபர்னிச்சருமே இருக்குது. எக்ஸாம்பிள் இப்போ இந்த கட்டில், ட்ரெஸ்ஸிங் டேபிள், வார்ட்ரோப் மட்டும் இல்லாமல் இதே பேட்டர்னில் வந்து டைனிங் டேபிள், சோஃபா, டீப்பா, ஷூ ரேக்கு, டிவி யூனிட், சைட் போர்டு, கிச்சன் கேபினெட் எல்லாமே வந்து இதே பேட்டர்ல வந்து நம்மளால கொடுக்க முடியும். நம்ம குடோன் வந்து விசிட் பண்ணாலே அவங்களுக்கு தெரியும். ஸோ எல்லாமே தீம் பேட்டர்ல தனித்தனியாக வச்சிருப்போம். அண்ட் மாடல்ஸ் அவங்க சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம் ப்ரோ. ஸோ இந்த கார்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஜெய்ஜாண்டிக்கான போஸ்டர் கார்டு தாங்க. ஸோ இது வந்து பில்லர் கார்டுன்னு சொல்லுவாங்க. இது வந்து மஸ்கிட்டோ நெட் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா சீசம் மட்டும் தான் வந்து கொடுக்குறோம். டாப்ல வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஹேண்ட் கார்விங் ஒர்க்கோட வந்துடும். அண்ட் அந்த சைடில் இருக்க பில்லருமே பார்த்தீங்கன்னா கடைசல் காலில் வந்துடும். மேலே இருக்கிறதுலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாகவே கார்விங் ஒர்க்கில் தாங்க வந்துடும். ஸோ இதெல்லாமே நீங்கள் வெயிட் தாங்கன்னு கேட்கலாம். தாராளமாக நான் பிடிச்சி தோங்கனா கூட இந்த மாதிரி அழகாக இந்த மாதிரி பிடிச்சிட்டு புல்லப்பே எடுக்கலாம். ஸோ அந்த அளவுக்கு வெயிட் லிஃப்டிங் நல்லாவே தாங்கும். ஸோ உங்கள் வீட்டில் குழந்தைங்களாம் இது நல்லா எகிரி வச்சு தோங்கினா கூட ஒன்றுமே ஆகாது. குவாலிட்டி அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குங்க. ஸோ ஹெட் போர்டு மட்டும் இல்லாமல் ஃபுட் போர்ட்லேயும் அதே மாதிரி கார்விங் ஒர்க்ஸ் வந்து வந்துடும். ஸோ கட்டில் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய டிசைன்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ஹைட்ராலிக் கார்ட்லாம் கூட நம்ம வந்து கொடுத்துட்ருக்கோம். ஸோ உள்ள வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டோரேஜ் கான்செப்ட்டில் ஹைட்ராலிக் மாடல்ஸுமே வரும். ஹைட்ராலிக் மட்டும் இல்லைங்க. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் என்னென்ன மாடல்ஸ் இருக்கு பாருங்க. பிளைனாக இருக்குது, பிராஸ் இருக்குது, இதில் ஹெட் போர்டு வந்து குஷன் வச்ச மாதிரி இருக்குது. அண்ட் காரிங் வச்சல மேரேஜ் கஸ்டமர்ஸ்லாம் நிறையவே லைக் பண்ணுற மாதிரி காரிங் வச்ச ஒர்க்கே இருக்குது. எலிஃபென்ட் காட்டு அந்த மாதிரி எக்கச்சமான கட்டில் இருக்குங்க. கட்டில் நான் சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். கிட்டத்தட்ட 50 மாடல்ஸ் மேலே வந்து கட்டில் நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது. நீங்கள் நேரில் வந்து விசிட் பண்ணி பாருங்க. நிறைய மாடல் இருக்குது ப்ரோ. கிட்டத்தட்ட 15-20 மாடல் கிட்ட நம்ம வந்து கட்டில் சைட் டேபிள் கான்செப்ட்டில் வச்சுருக்கோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் இது வந்து லிமிடெட் மாடல்ஸ். இது மட்டும் இல்லாமல் அந்தந்த கட்டில் பக்கத்துலையுமே வந்து நம்ம நிறைய மாடல்ஸ் வந்து வச்சிருக்கோம். அங்கே ஃப்ரண்ட்லேயுமே இருக்குது. ஸோ இந்த மாதிரி பெட் சைட் டேபிள் பொறுத்த வரைக்குமே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 4500 நம்ம வந்து கொடுத்துட்ருக்கோம். ஸோ ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு பேட்டர்னில் இருக்கும் ப்ரோ. எல்லாமே சேமாக இருக்காது. ட்ராயர் வச்ச மாதிரி இருக்கும். இல்லை கபோர்ட் கான்செப்ட், இல்லைனா இந்த மாதிரி X2Y ஸ்டூல் மாதிரி, இப்படி இல்லைனா ஹேண்டில்லெஸ்ல இருக்க மாதிரி. ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய மாடல்ஸ் வந்து நம்மகிட்ட இருக்குது ப்ரோ. அவங்க வந்து என்ன மாடல் வேணுமோ எந்த கட்டில் எடுக்கிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ அந்த மாடலுக்கு ஏற்ற மாதிரி காஸ்ட்மே வந்து டிஃபர் ஆகும் ப்ரோ. டெலிவரி பொறுத்த வரைக்கும் ஆல் ஓவர் தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் இந்தியா ஃபுல்லாகவே டெலிவரி பண்ணலாம் ப்ரோ. பட் ஆனால் டெலிவரி சார்ஜ் வந்து செப்பரேட்டாக வந்துடும். ஏன் டெலிவரி சார்ஜ் நம்ம செப்பரேட்டாக கொடுக்கணும்னா நம்ம கொடுக்குற எல்லா ப்ராடக்ட்மே பார்த்தீங்கன்னா ஹோல்சேல் ப்ரைஸில் கொடுக்குறோம். ஸோ டெலிவரி காஸ்ட் நம்மளால் இன்க்ளூட் பண்ண முடியாது ப்ரோ. அதனால் டெலிவரி வந்து செப்பரேட்டாக தான் வரும். இன்கேஸ் இன்னைக்கு ஆர்டர் பண்ணுறாங்க தமிழ்நாட்டில், இப்போ ராமேஸ்வரம், எதனா எந்த ஒரு கார்னர்ல இருந்தாலுமே மேக்ஸிமம் 3 to 4 டேஸ்ல அவங்க டோர் டெலிவரியை நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுக்கலாம் ப்ரோ. நம்ம கஸ்டமர்ஸ் வந்து எடுக்கிறது இல்லை ப்ரோ. ஸோ எதுக்காக நம்ம கஸ்டமர்ஸ் எடுக்கிறது இல்லைன்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஹோல்சேலில் லாட்டாக மேனுஃபேக்சரிங் பண்ணுறோம். ஒரு பீஸ் 2 பீஸ் இல்லை. இப்போ இந்த மாடலில் நீங்கள் எடுத்தீங்கன்னாக்கா நம்மகிட்ட ரெடியாக 50 பீஸ் வந்து ஸ்டாக்ஸ் வந்து ரெடியாக இருக்குங்க. ஸோ நான் ஃபஸ்ட்டே உங்களுக்கு காமிச்சிருப்பேன் என் குடோன் எந்த அளவுக்கு பெருசுன்ட்டு. ஸோ எல்லாமே நம்ம வந்து ரெடி ஸ்டாக்ஸாக மேக் பண்ணி வச்சிருவோம். ஸோ அதனால நம்ம வந்து கஸ்டமர்ஸ் ஆர்டர் வந்து நம்ம எடுக்கிறது இல்லை. இப்போ நம்ம பார்த்த மாடல்ஸ் மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து நம்மகிட்ட வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ நான் ஒவ்வொன்றும் எக்ஸ்பிளேஷன் பண்ணிட்டு நான் வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக போய்டும் பார்க்குற உங்களுக்குமே கஷ்டமாக இருக்குங்க. நீங்கள் சென்னையில் எங்கே இருந்தாலுமே நம்ம ரெடியூஸில் கிராண்ட் லைன்ற லொக்கேஷன் தான் நம்ம குடோன் வந்து இருக்குது. நீங்கள் நேராக வந்து விசிட் பண்ணி பாருங்க. ஸோ நம்ம ப்ராடக்ட்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ் என்ன தெரியும் நான் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருப்போம். ஸோ அந்த நம்பர் நீங்கள் கால் பண்ணி என்கொயரி பண்ணிக்கலாம். தேங்க்யூ ப்ரோ.